யார் இந்த 2 பேரு? எதுக்காக இந்த மாதிரி அலறி அடிச்சுட்டு போய் கடல்ல விழுறாங்க? இவங்கள யாராவது துரத்துறாங்களா? எதுக்கு துரத்துறாங்க? இவங்க அப்படி என்ன செஞ்சாங்க? வாங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பின்னாடி போய் இவங்க கதைய பார்க்கலாம். விடுமாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன். இந்த மச்சான் ஊரை விட்டு வெட்டி விட்டானுங்க. இந்த ஊர் இல்லாட்டா என்ன மாப்பிள்ள, நம்மளுக்கு 1000 ஊர் இருக்கு மாப்பிள்ள. 1000 ஊர் இருக்கு, ஆனால் நமக்கு அங்கே யார் இருக்கா? என்ன மாப்பிள்ள இப்படி கட்டுப்பட்டா? மச்சானுக்கு போகிற இடம்லாம் ஆள் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் மச்சான் நடக்கணும்? இந்த வந்துருச்சு மாப்பிள்ள, இன்னும் கொஞ்சம் தூரம் மாப்பிள்ள. இப்படியே பேசி மச்சான் 18 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்துட்டியே மச்சான். விடு மாப்பிள்ள, உனக்கு மச்சான் கூட்டிய சீக்கிரம் ஒரு பென்ஸ் கார் வாங்கி உன்னை நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் பாரு மாப்பிள்ள, நம்ம விரட்டி விட்டு போகிறோம், காரில் வந்து இறங்கும் போது வாயை புழக்க போகிறான். எப்படி மச்சான் பென்ஸ் கார் வாங்குவ? உழைக்கலையே போறியோ? உழப்புங்கிறது நம்ம ரத்தத்திலேயே ஊரலையே மாப்பிள்ள. அது சரி, இப்போ நம்ம எந்த ஊருக்கு தான் போகிறோம்? கால் போகிற ஊருக்குள்ள போவோம் மாப்பிள்ள. எங்கே கால் வலிக்குதோ அதான் மாப்பிள்ள நம்ம ஊர். விடு மாப்பிள்ள, மச்சான் இருக்கான்ல, எப்படி இந்த ஊரில் தேடி தந்துடுறான் மாப்பிள்ள. மச்சான் கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். மச்சான் ஊரில் நல்லா செழிப்பாக இருக்குங்க மச்சான். மாப்பிள்ள பெரிய பெரிய வீடாக தான் மாப்பிள்ள இருக்குது. இந்த ஊரில் எப்படி பைசா தேர்த்திடலாம் மாப்பிள்ள. செல்வம் முடிஞ்ச ஊராத்தனே மாப்பிள்ள இருக்குது. அடி வெள்ள வெயிலாக தான் மாப்பிள்ள இருக்குது. அடிக்கிறது வெயில மச்சான், வேறு வெயில உருவுது மாப்பிள்ள. வேறு வீட்டே நல்ல மீன் குழம்பு காய்ச்சுதாங்க மாப்பிள்ள, நல்ல வாசனையாக இருக்குது மாப்பிள்ள. நான் எனக்கு வேறு பசிக்குது மாப்பிள்ள. ஆமாம் ஆமாம், எனக்கும் பசி தூண்டுது மச்சான். மாப்பிள்ள ஒரு பையிலையும் காணாம மாப்பிள்ள இந்த ஊரில். ஆமாம் நானும் பார்க்குறேன், ஊரில் ஒரு பையிலையும் காணேன். வேலை தேடி துபாய்க்கு போயிட்டாங்களோ? அப்படியே தான் மாப்பிள்ள இருக்கு. எங்கே இருப்பான்னு தெரியலையே. வீட்டு மாப்பிள்ள நம்மளுக்கு ஒருத்தர் சிக்காமல் போயிடுவான். எவனாவது சிக்குனா தான் மச்சான் இன்னைக்கு பொழப்பு போடும். யார் மாப்பிள்ள இந்த மண்டையன் வந்துக்கிட்டு இருக்கான மாப்பிள்ள? யாருன்னு தெரியலையே. கடைக்காரனா இருப்பானோ? கடை திறப்பான் போல் தெரியுது. எதுக்கு வம்பு, வா போயிடுவோம். அதுவும் சரிதான், நம்ம வேற இடம் பார்ப்போம். மாப்பிள்ள உடம்புலாம் கசகசன்னு இருக்குது, ஏதோ ஒரு குழம்பாரு மாப்பிள்ள, குளிச்சுட்டு போவோம். என்ன இது 2 நம்பரை காணமே? அண்ணா அதான் நாங்கள் கிளம்பிட்டோம்ல. அது இல்லைண்ணே, ஓனர் நம்பர் தெரிஞ்சா சொல்லுங்கண்ணே. 2 நம்பர் பிஞ்சு இருக்குண்ணே, ஓனர்கிட்ட பேசி கடையை வாடகைக்கு புக் பண்ணுண்ணே. மாப்பிள்ள ஒரு சக்கு மண்டையை மாட்டிக்கிட்டான் மாப்பிள்ள, விட்டுறாத மாப்பிள்ள. ஏமாச்சான் எதுவும் தேருமா? மாப்பிள்ள மேப்படியா பைசா பட்டியா தான் மாப்பிள்ள இருப்பான். மண்டையில கிரவுண்ட் வாங்கி வச்சுக்கிறான் மாப்பிள்ள, விட்டுறாத மாப்பிள்ள. நம்பர் மிஸ் ஆனானே, மெம்பர் நாங்கள் இருக்கிறோம்ல. புரியலையா? நாங்கள் தான் ஓனர். சார் நீங்களா சார் இந்த கடைக்கு ஓனரு? ரொம்ப சந்தோஷம் சார். கடையை பார்க்கலாமா சார்? என்ன மச்சான் கடையை காட்ட சொல்கிறான்? காமிச்சிருவோம் மச்சான். சட்டு தான் மச்சான் எழுத்து இருக்குது, பூட்டு கிடையாது மச்சான். அப்படியா மச்சான்? ஓப்பன் த ஷட்டர். கடை சொந்தக்காரன் வர்றதுக்கு முன்னால மண்டையன்ற தேர்த்திக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும். மாப்பிள்ள இருட்டா இருக்குது, லைட்டு போட மாப்பிள்ள. நல்ல கடை கலர் கலராக தான் இருக்குது. எதுவும் தேர்மான்னு பார்த்தா ஒன்றத்தையுமா காணமே. இல்லாத சேர்த்து மண்டையன் தப்பிக்கிறோம். கடை ரொம்ப நல்லா இருக்க. பின்ன இருக்காதா சார்? இந்த கடை எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு சார்? என்ன மச்சான் ஃபிட்டு கிட்டுங்கிறானே? இது மாப்பிள்ள நான் டீல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனைங்க வேணும்? ஓ, இதை தவிர உங்களுக்கு வேற கடையெல்லாம் இருக்கா? எக்கச்சக்கமான கடை இருக்குது. இந்த கடைக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் ஆஃபர், ஆனால் உங்களுக்கு மட்டும்தான். அப்படி என்ன ஆஃபரு? அதை விடுங்க, இங்கே வாங்க. இந்த ராக்கையை பார்த்தீங்களா? ஒரிஜினல் தேக்கு, பர்மாவில் செஞ்சது, ஸ்பெஷல் மேக். 1 லட்ச ரூபா பேரு. நீங்க தட்டி பாருங்க, தரமானதுங்க. புல்லட் ப்ரூஃபுங்க. நல்லா தான் இருக்கு.
இங்கே வாங்குங்க, பெயிண்ட்டை பாருங்கங்க, அழகான பெயிண்ட்டுங்க. பாம்பேலேருந்து பெயிண்ட் மூலமாக இறக்கப்பட்ட பெயிண்ட்டுங்க இது. பெயிண்டோட விலை வந்து 2 லட்ச ரூபா. அடிக்கிறதுக்கு தனி கூலி. அருமையான பெயிண்ட்டுங்க, அழகான பெயிண்ட்டுங்க. வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. இதுவும் நல்லாத்தான் இருக்கு. வாங்க, இந்த பல்புக்கு பார்த்தீங்களா, துபாய் புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, அங்கே உள்ள பல்பு அப்படியே நேராக கொண்டு வந்தது. இந்த பல்பை பார்த்தீங்களா, மேட் இன் ஜப்பான், ஜப்பான்கார செஞ்சது, தரமாக இருக்கு. இந்த பல்பை பார்த்தீங்களா, புருண்ட சுல்தான் வீட்டிலேருந்து நேராக அப்படியே இறக்கப்பட்டது. உங்கள் மண்டைக்கு பளிச்சுன்னு தெரியும். ஆக மொத்தத்தில் 3 லட்ச ரூபா பொருள் உங்களுக்கு ஃப்ரீ. எத்தனையோ ஓனரை நான் பார்த்துக்கிறேங்க, ஆனால் உங்களே மாதிரி ஓனரை பார்த்ததே இல்லைங்க. சார், அட்வான்ஸ் எவ்வளோ சார்? வாடகை எவ்வளோ சார்? நார்மலாக 50,000 விடுவோம் அட்வான்ஸு. உங்களை பார்த்தா ஒன்று விட்ட மாமா மகன் மாதிரி தெரியுது. ஒரு 25,000 போதும். ஆஹா, உங்களை பார்த்தா என் குழந்தையா மகமாக தெரியுது, தெரியுதா? அதனால் 3000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய வாடகையை உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு தர்றோம். இது ஃப்ரீ. நல்லா இருக்குத மண்டை. மண்டனைக்கு அறுப்போனோம். வெறும் 1000 ரூபாயா? இப்போயே நான் உங்களுக்கு அட்வான்ஸ் தந்துடுறேன், கடையை புக் பண்ணிடுறேன். மச்சான், காந்தி தாத்தா எட்டி பார்க்குறாரு. பார்க்கட்டும் பார்க்கட்டும். என்றா என்றா இந்தாங்க சார். கொடுங்க ராசாவே. இன்னும் புசுக்கு புசுக்கு முத்தம் கொடுக்கலாம். இந்த குடி மச்சான் பத்திரம் ஆல் த பெஸ்ட்டு பாசே. நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா இவன் மூஞ்சிலேயே டைப்ரைட் அடிக்கிறானே. மாப்பிள்ளை எஸ்கப் ஆயிரும். காலையில் எழுந்துச்சு நம்ம கண்ணாடியை பார்த்தது நல்லதா போச்சு. நல்ல வேலை அவன் மூஞ்சில கிஞ்சில முடிச்சிருந்தா இந்த மாதிரி நல்ல கடை கிடைச்சிக்காது. இப்போ ரொம்ப சந்தோஷம். கடையும் நல்ல கடையாக கிடைச்சி போச்சு. அவன் மூஞ்சியை மட்டும் பார்த்துட்டு வந்திருந்தா இன்னைக்கு விளங்காம போய்க்கு. யார் செஞ்ச புண்ணியமோ. கடை திறப்பு விழாக்கு ஒரு நல்ல ஒரு சினிமா ஸ்டார் கூட்டிக்கு வந்து இந்த கடையை திறந்து ஓஹோண்டு இந்த கடையை பிக்கப் பண்ணினேன். ஆமா, இதை வச்சு நான் ஒரு கோடீஸ்வரன் ஆயிருந்தேன். வணக்கம் சார், நாங்கள் வர்றோம் சார். எங்களுக்கு வெளியே ஒரு மீட்டிங் இருக்குது. சரி சார், நானும் வந்துடுறேன் சார். நல்லபடியாக கடையை திறங்க. கடையை திறந்தா சொல்லுங்க, நாங்கள் ரிப்பன் கட் பண்ணுறோம். எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சுச்சு. கடையை திறக்கிற வேலையை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருப்போம், ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி சார், நான் போயிட்டு வர்றேன். நாளைக்கு ஜாமான் வரும், நான் வந்து இறக்கி வச்சுக்கிறேன் சார். நாளைக்கு சந்திக்கிறேன். டாட்டா. பாய். மாப்பிள்ளை போயிட்டான். மாப்பிள்ளை மண்டையன் போயிட்டான். இந்தா குடுமச்சான் மாட்டிக்கிடுச்சு மச்சான். முதல்ல அவனுக்கு பல்லை கட்டணும் மச்சான். கட்டுறா, தங்க பல்ல கட்டு. தங்க பல்ல என்ன மச்சான், உனக்கு சிங்க பல்லையே கட்டிடுவோம். மாப்பிள்ளை, இந்த கடைக்கு ஓனர் எவனா நம்ம அணிவிக்கிற மாப்பிள்ளை. அவன் மச்சான் எங்க இருக்கானோ நம்ம அனுபவிப்போம், ஜாலி பண்ணுவோம். தங்க பல்ல என்ன மச்சான், உனக்கு சிங்க பல்ல கட்டுற மச்சான். வந்துடுவான். இதோட கிளம்பின்னு மெஸ்கப் ஆயிடுவான். சரி வா மச்சான். ஒன்னா மாப்பிள்ளை, மச்சான் வச்சுக்கிறேன்.
பார்த்து மச்சான் பாதைய கதியை சுட்டிக்கிறாத. மச்சா பாய். என்ன மச்சா பாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் புல்லட் புகாரி பாய். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறான் பாய். வேலையெல்லாம் எப்படி போகுது? வேலையெல்லாம் நல்ல விதமாக போயிட்டு இருக்கு பாய். நல்லா போகுதா? ரொம்ப நேரம் ஆச்சா? பாய் இப்போதான் வந்தேன், நீங்களும் வந்துட்டீங்க. தோப்புக்கு எங்கேயும் போயிட்டு வரீங்களா? பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வர்றேன் மச்சா பாய். என்ன பஞ்சாயத்து பாய்? பொண்ணா பெண்ணா மண்ணா பாய்? என்ன மச்சா பாய் துல்லியமாக கேட்குறியா? இதுதானே பாய் முக்கால்வாசி உலகத்தில் நடக்குது. இந்த பஞ்சாயத்து தானே நடக்குது. நான் போனது மண்ணு பஞ்சாயத்து. ஒத்த இடத்த ஒத்த ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டான். அதை போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வரேன் பாய் வர வர மக்களுக்கு பேராசையும் சுயநலமும் அதிகமாகிடுச்சு பாய். வேற என்ன செய்ய முடியும்? உலகம் அதுதான் பாய். ஆசை யார் விட்டுச்சு? மனிதர்களுடைய ஆசை அடங்காதது. இருக்கிற என் கடையை கூட, அந்த பூட்டி கிடக்கிற என் கடையை கூட இன்னொருத்த வந்து சொந்தம் கொண்டாடிடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கரெக்டான வார்த்தை பாய் நீங்கள் சொல்கிற வார்த்தை. ஆமாண்ணே வாங்கண்ணே வாங்க. புல்லட் புகார் என்ன பஞ்சாயத்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. என் இடத்த மீட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. அதுக்கெல்லாம் எதுக்குண்ணே நன்றி சொல்லிக்கிட்டு? அது என் கடமைண்ணே. அண்ணே புல்லட் புகார் என்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகேண்ணே, ஃப்ரீயாக இருந்தால் ஆஃபீஸுக்கு வாங்கண்ணே. ஊரில் உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் தான் காவக்காரு. புல்லட் புகாரி பாய் பேரை கேட்டாலே தலை தெறிக்க ஓடிடுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான வார்த்தை பாய். புல்லட் புகாரி பாய் உங்களை எல்லாம் ஏமாற்ற முடியாது யாரும். நீங்கள் சுதாரிப்பாளர் பாய். ராசா பாய் நம்மளை கண்டாலும் இது ஜில்லாவே நடுங்குது. நம்மளை யாரு பாய் ஏமாற்ற போகிறான்? நீங்கள் யார் பாய்? பெரிய ஆள் பாய். உங்களை யார் பாய் ஏமாற்ற முடியும்? வந்துட்டீங்களா? அப்படியே பெட்ரோல் பங்க் ரைட் எடுங்க. அப்படியே புல்லட் புகாரின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். ஆமாம், நாங்கள் தான் வெயிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? என்னது ஆள் இல்லையா? ஃபர்னிச்சர் வாங்கும்போது ஆள்லாம் அனுப்புகிறோம்னு சொன்னியா, இப்போ இல்லைன்னு சொல்றியா? ரொம்ப கோக்காராக இருக்காரு. நமக்கு பணம் தருவாரா தரமாட்டாரான்னு தெரியலையே. யோ 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இறக்க கூட ஆள் அனுப்ப மாட்டீங்களா? என்னையா விளையாட்டா? சரி வைங்க பார்க்குறேன். பாய் என்ன பாய் ஆச்சு? ஏன் டென்ஷனாக வரீங்க? ஃபர்னிச்சர் புக்கு போனால் ஆள் வரும் டெலிவரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் பாய் டென்ஷனாக வரீங்க? வேற ஆளை பார்ப்போம் பாய். யாராவது இருக்காங்களான்னு. பணத்தை உள்ளவே மச்சான் போகிறோம். முதல்ல போகிறோம் மச்சான். நல்ல ஏசி ரூபாய் பார்த்து ஒன்று போடுறோம். போட்டுட்டு நல்ல பிரியாணி நல்ல காடை மாப்பிள்ள நிற்கக்கூடாது மாப்பிள்ள, மண்டையை வந்துடும் மாப்பிள்ள. வா போவோம். இந்த ஆள் இருக்குல்ல. ஹலோ மச்சான், இன்னைக்கு என்ன வேணா கேளு மச்சான். வாசி உனக்கு எல்லாமே வந்தாரு மச்சான். வாங்க. ஹலோ எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க? விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? மாப்பிள்ள 2 பேரும் முரட்டுத்தனமாக இருக்கானுவா. மிரண்டாத மாப்பிள்ள. மாப்பிள்ள எதுவும் உழையாத, ஸ்டடி ஆயிரு. எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை. தம்பியாலா வண்டியில் ஃபர்னிச்சர் வருது, இறக்கி கடைக்கு முன்னாடியே வச்சிருங்க. உங்களுக்கு செலவுக்கு காசு. என்னது ஃபர்னிச்சரா? என்ன சொல்றா? மரியாதை கெட்டு போகும். எங்களை பத்தி என்ன நினைச்சா? இது போல நாங்க 10 கடைக்கு ஓனரு. பார்க்கறதுக்கு 10 பாத்திரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். 10 கடைக்கு ஓனரா? எங்களுக்கு ஒரு நாள் டீச்சர் எவ்வளவு தெரியுமா? பல்லு மச்சா கட்டு மச்சா. பாரு இந்த பணத்தை பாரு. பணத்தை பற்றி யார்கிட்ட பேசுறிய? நாங்கள்லாம் முரட்டு கோடீஸ்வரன். எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. பிச்சு விடுவோம் பிச்சு. கேடி பயல் மாதிரி இருந்துக்கிட்டு கோடீஸ்வரன் தான். இதே மாதிரி நாங்கள் எவ்வளோ காசு பார்த்துருக்குறோம். பிச்சு போடுவோம் பிச்சு. ஹலோ யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? புல்லட் புகாரி பாய் வாய் இருக்காது பார்த்துக்குங்க. உங்கள் ஆள் புல்லட்டு புகாரின்னு சொன்னால் எங்கள் ஆள் பலிக்கு வாழா. பல்சர் பலிக்கு வாழா. இது வரைக்கும் 30 பல்சர் தூக்கியிருக்காரு என் மாப்பிள்ள. பல்லு மச்சான், நீனே நம்மளை காலனி போயிட்டு காட்டி கொடுத்துருவாள் தெரியுது. இல்லை வாங்கியிருக்காப்புல. ஹலோ நீங்க 2 பேரும் பேசுற பேச்சுக்கு முழுசா போய் வீடு போய் சேர மாட்டீங்க. விடுங்க பாசா பாய், நம்ம தான் உங்களை தெரியாமல் கூப்பிட்டோம். சாரி தம்பி, சாரி போயிட்டு வாங்க. ஓகே சாரி. அது பார்த்து பேசணும். நாங்களும் தலை கட்டு ஓவரா பேசுனா 6 ரூபா வெட்டு. என்ன பாய் அவர்கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க பாசா பாய், நம்ம ஆள் தெரியாமல் கூப்பிட்டாச்சு. அது நம்ம தப்பு தான். மச்சான் போகிறோம், ஒரு ஏசி ரூமுன்னு போடுறோம். போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நேராக பாண்டிச்சேரிக்கு போயிடும். இது மாப்பிள்ள அது வேணாம். நம்ம வந்து ஆங்கானுக்கு போவோம் மாப்பிள்ள.
அங்கே மல்குத்துலான்ற ஒரு ஆள் இருக்கிறான், அவன் என் ஃப்ரெண்டு. அவன் நல்லா கவனிப்பான். ஏதோ உதவி வேணும்னு கேட்டீங்களே, ஏதோ என்ன பாய்? ஆமாம் பாய், 1 லட்ச ரூபா கொடுங்க பாய், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. அதுக்கு தான் பாய் கேட்டேன், 1 லட்ச ரூபா. மச்சான் 2 மினிட்ஸ் மச்சான், ஓனர் இருக்கா, ஃபைனல் டச் ஒன் பண்ணிட்டு வந்துடுறோம் மச்சான். அவருக்கு கடைசி ஃபைனலாக ஒரு டச் பண்ணிட்டு வந்துடுறேன். வேணாம் மாப்பிள்ள, தேவையில்லாமல் வம்ப விலைக்கு வாங்குறான் மாப்பிள்ள. வர பார்த்து சொன்னா கேளு மாப்பிள்ள, சொன்னா கேளு, போவாத. அதுக்கு தான் கேட்டேன் பாய், 1 லட்ச ரூபா. கண்டிப்பாக பண்ணுறேன். ஈவினிங் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, அந்த பணத்தை நான் சரி சரிங்க. சரியா? வேற சரி, ஒன்றும் சரி. இல்லை. சரி ஓகே. இப்போ வேணும்னாலும் வாங்க பாஷா பாய், அது உங்கள் ஆஃபீஸ் மாதிரி. எது தேவைப்பட்டால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. சரி சரிங்க. பாஸ், கடையை வச்சுக்கிறது பெருசு இல்லை. இந்த மாதிரி கடையை திறந்து போட்டு போனால் இந்த ஆளுங்க வந்து கொடுத்துட்டு காசு வாங்கி போயிடும். ஆமாங்க, அவர் சொல்கிற சரிதானுங்க. இப்படி கடையை திறந்து போட்டால் எவனாவது வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. கரெக்ட் தான், கரெக்ட். தம்பி, நல்ல விஷயம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கடையை பூட்டி தாங்க போகணும், அதாங்க நல்லது. இப்போதான் சண்டை போட்டு போனாப்புல, திரும்பி வந்து உங்களுக்கே புத்தி சொல்கிறாப்புல. விடுங்க பாஷா பாய், நல்ல விஷயம் யார் சொன்னா தான் என்ன. அண்ணே, இவனா கடைச்சாவி தராம மறந்துட்டு போயிட்டியேண்ணே, நாளைக்கு ஜாமெல்லாம் வருதுண்ணே. ஆஹா, கடைக்கு பூட்டி இல்லையா? நல்லதா போச்சு, நம்மளும் வாங்கி போட்டுக்கலாம். என்ன பூட்டு சாவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கடை ஒன்று இருந்தா இருக்காரு. இப்பத்தான் இந்த கடையை 20,000 கொடுத்து புக் பண்ணேன். எந்த கடையை புக் பண்ணீங்க? 25,000 ரூபா. ஏங்க உங்க கடையை புக் பண்ணி யார் புக் பண்றது? இப்பத்தான் 20,000 கொடுத்து இந்த ஓனர்கிட்ட புக் பண்ணேன். யார் அவன் ஓனரா? அவர் ஓனரு. கடைக்கு ஓனர் நான் இருக்கும்போது நீ எப்படி அவன்கிட்ட புக் பண்ண? பணத்தை எண்ணி கொடுத்து புக் பண்ணேன். அவர்கிட்ட ஏங்க எண்ணி கொடுத்தீங்க? இவர்கிட்ட கொடுக்கணும். நீ அவனை யார் நினைச்சுக்கிட்ட அவன்கிட்ட உண்மை பணத்தை கொடுத்தா? ஹலோ, முதல்ல ஓடிட போறாரு. விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்ன பண்றது? டேய், இப்போ தானே அவனை நல்லவன் வல்லவன் போல்தான், திருட்டு போயிடலாடா நீ. டேய், பிடிக்கிறா அவனை. டேய், பிடிக்கிறா. புல்லட் புகார் பாய், புல்லட் மாதிரி பாஞ்சு பிடிங்க பாய். மாட்டிக்கிறாத, ஓடிடு. மாப்பிள்ள பழிக்கு போலா, என்னை அமுக்கிட்டானுடா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, காப்பாற்றாம ஓடுறா. பொறுமையா அடியை வாங்கிட்டு வந்து சேரு, நான் ஸ்பாட்ல வந்து ஒன்று பார்த்துக்கிறேன். பாய். மாப்பிள்ள பழிக்கு போலா. யோ, நீ என்னை ஏமாத்துறவன் நான் மன்னிச்சிருவையா, ஆனா நீ என் கடைக்கு வந்து ரிப்பன் வெட்டுன்னு சொன்னிய, நான் அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது. துரோகி பழிக்கு வாழா. மச்சான், அந்த புல்லட் மூக்கம்மா பார்த்தனால கால் தன்னாலே மூவ் ஆயிடுச்சு மச்சான். மற்றபடி நான் உன்னை விட்டுட்டு ஓடுவேனா மச்சான்? ஏய் பழிக்கு வாழா, உன்னை அப்போவே கூப்பிட்டேன். அப்போவே வந்திருந்தா நம்ம ஆங்கானுக்கு போயிருக்கலாம். என்னை விட்டுப்புட்டு ஃபைனல் டச்சுக்குன்னு போனியாடா மாப்பிள்ள. என்ன டச் பண்ணியாடா மாப்பிள்ள. என் மூஞ்சிலாம் உடச்சானுவா மாப்பிள்ள. என் குறுக்கெல்லாம் போட்டு குத்துன்னு குத்துறானுவா மாப்பிள்ள. சோ சாடு. என்ன புல்லட்டு புகாரி சொட்டத்தில் இந்த மாதிரிலாம் குத்துனானுவா. என்ன இதில் குத்தி என்னை பெண்டு எடுத்துட்டானுவா மாப்பிள்ள. மாப்பிள்ள அந்த சொட்டத்தில் என்னை காஞ்சி பாஞ்சலா குத்துனான். அவன் காசை நம்ம ஏமாத்திட்டோம்ண்டு. என்ன மாப்பிள்ள இல்லாம ஒரு அப்பாவி புள்ளு இந்த மாதிரி போட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சு உதவி நான் தானே மாப்பிள்ள வாங்குறேன். மாப்பிள்ள என்னை பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டியா மாப்பிள்ள. மாப்பிள்ள நீ தப்பிச்சம் பழச்சு மட்டும் ஓடிட்டியா மாப்பிள்ள. என்ன மச்சான் செய்யறது? நீ வாழ்ந்துட்டா, எல்லாம் பண்ணிட்டா மச்சான். நான் எங்கேயாவது போயிருந்தேன் மச்சான். மச்சான் என்ன உள்ள கலகலன்னா சத்தம் கேட்குத? எல்லாத்தையும் உடச்சி விட்டானுங்களோ? நல்லா டாக்டர் ஒன்று பாரு மச்சான். மச்சான் அந்த பல்லையும் சேர்த்து கட்டிடு. மாப்பிள்ள நீ அப்படி நினைக்காத மாப்பிள்ள. புல்லட்டு புகாரி சொட்டத்துலேருந்து உன்னை கருவம் வச்சுக்கிட்டு திருநானுவா. உன்னை கொன்று எடுத்துருவான். நீ மாட்டிக்கிறாத. நானும் மாட்டிக்கிட்டு இந்த அடி வாங்கினா போதும் மாப்பிள்ள. இந்த தொழில மானா மாப்பிள்ள. ஏன் மச்சான், நான் அப்படி என்னதான் செஞ்சேன்? என்ன செஞ்சியா? அவனே பெரிய கோடீஸ்வரன். அவன்கிட்ட போய் 10 கடை இருக்குது. சொன்னதே நீ தானே மச்சான். சும்மா விடுவானா? என்ன போய் சொல்லிடுறேன் மச்சான். அதுக்கு என்ன செய்ய மாப்பிள்ள? ஆமாம் மாப்பிள்ள, நான் என்ன செய்ய? நான் தான் ஐடியா கொடுத்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்காக நான் என்னை தனியாக தவிக்கி விட்டுட்டு ஓடிட்டியே. ஒன்று ஆளை வச்சு தேடிக்குதுடான் மாப்பிள்ள. நீ மாட்டிக்கிட்டாக்க உன்னை பீன்னு பிச்சு ஒன்று தண்ணியில் ஊற வச்சு உன்னை அடிப்பான் மாப்பிள்ள. நீ தப்பிக்க முடியாது மாப்பிள்ள. உனக்கு வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள.
மாப்பிள்ள நம்ம செஞ்ச காரியம் சாதாரண காரியம் மாப்பிள்ள, என்னதான் மச்சான் செய்ய பயங்கரமான சொல்ற? காரியம். இப்ப என்னதான் செய்ய உளுந்துருவ மச்சான். மாப்பிள்ள இவன்கிட்ட மாட்டிக்க கூடாது, கடல் விழுந்தா தப்பிச்சுக்கிறோம் மாப்பிள்ள, ஓடி போய் கடல்ல விழு மாப்பிள்ள. வாடா, நான் கன்னியாகுமரி என் குழந்தைய வீட்டுக்கு போறேன் மாப்பிள்ள, நீ அப்படியே வந்து ஸ்லோனுக்கு போயிடும் மாப்பிள்ள. மாப்பிள்ள புல்லட் புகாயிட்ட மாட்டிடாத மாப்பிள்ள, இந்த பக்கம் மூஞ்சி வீங்கிடும் மாப்பிள்ள. மாப்பிள்ள நீ ஸ்லோனுக்கு போயிட போதும், மச்சானுக்கு ஃபோன் பண்ணு மாப்பிள்ள. கொழம்புல இருந்து மச்சானுக்கு வரும்போது ராணி சோப்பு வாங்கிட்டு வா மாப்பிள்ள. பாய் டாட்டா சீனிவோ. சரி மச்சான், பார்த்து போ. நானும் ஸ்லோனுக்கு போயிடுறேன். வரப்போ மாதிரி பல்லெல்லாம் கட்டிட்டு வந்துரு. பார்த்தா புல்லட் பாரிக்கு அடையாளம் தெரியாது. அப்போ ஸ்லோனுக்கு போயிட்டு உனக்கு ராணி சோப்பெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். சரி மச்சான், பார்த்து போ. என்ன தம்பி பார்த்தா விவரமான ஆளாக இருக்கீங்களே, இப்படி வந்து இந்த திருட்டு பயல்கிட்ட மாட்ட பார்த்தீங்களே. கடையை பிடிக்கிறதா அக்ரிமெண்ட் போடணும், 4 பேர்கிட்ட விசாரிக்கணும், இப்படி போய் எதுவுமே தெரியாமல் போய் பணத்தை கொடுத்துட்ருக்கீங்களே. 4 பேர்கிட்ட விசாரிக்கிறது இல்லையா? கடை யார், கடை ஓனர் யார்? உங்கள் இஷ்டத்துக்கு பணத்தை கொடுத்து நான் வரட்டும், அவங்க நிலைமை இடத்துக்கு அவரு. நீங்கள் யாரும் எங்கேருந்து வர்றீங்க? புல்லட் புகாரின்னு துபாயிலேருந்து தொழில் பண்ணலாம்னு ஊருக்கு வந்து கடை தேடி வரும்போது இப்படி என்னை ஏமாற்றி போட்டாங்க. எனக்கு இது ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. அப்படி கொடுக்கலாமா? முறைப்படி அக்ரிமெண்ட் இருக்குது, 2 அக்ரிமெண்ட் இருக்குது, பத்திரம் போடணும், அப்புறம் தானங்க பணத்தை. நல்ல வேலை நீங்கள் இருந்தனால என் காசு திரும்ப கிடைச்சி போச்சு. ஏமாற போதில்லை, நம்மாவது உஷாராக இருங்க. நம்ம நாட்டுக்கு தம்பி இவங்கள மாதிரி நிறைய தொழில் முனைவர்கள் தேவை. இந்த மாதிரி ப்ராட் பசங்கனால யாரும் தொழில் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. இந்த நிலைமை வந்து மாறணும். இந்தாங்க தம்பி, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, இதை முதல்ல உள்ள வைங்க. துபாய் இந்த கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இன்னொருத்தன் கொண்டு போக பார்த்தான். இனிமேலாவது உஷாராக இருங்க தம்பி. ரொம்ப நன்றிண்ணே புல்லட் புகாரி என்ன. இன்னமேந்து நான் ரொம்ப சுதாரிப்பாக இருப்பேன். இன்னும் வந்து யார்கிட்டையும் நான் ஏமாற மாட்டேன். ஒரு செயலை இறங்கும் போது தீர விசாரிங்க, அதுக்குள்ள அறிவை வளர்த்துக்கிறங்க, அதுக்கப்புறம் செயலை இறங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.